ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல வாசிக்கும் போது கூட அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது 16ல இருந்து, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நன்றாய் கவனிங்க. ஆகாரிடத்திலே ஆபிரகாம் கொஞ்சம் துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து அனுப்புறாரு. அந்த துருத்தியில இருக்கிற தண்ணி எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்றதற்கு போதும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த துருத்தியில தண்ணீரை கொடுத்து விடும்போது அவளுடைய மனசுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, இந்த துருத்தியில இருக்கிற தண்ணி மட்டும் முடியவே கூடாது. நான் ஒரு தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் போகிற வரைக்கும், ஒரு செழிப்பான இடத்துல போகிற வரைக்கும் இந்த துருத்தியில இருக்கிற தண்ணி மட்டும் முடியாம இருந்துருச்சுன்னா நான் சுலபமா என் பிள்ளையை காப்பாற்றிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் குறையும் போது இன்னும் தான் அடைய வேண்டிய இடத்தை அடையலன்னு அவங்க மனசு துடிச்சிருக்கும். கடைசியில இருக்கிற அந்த கடைசி சொட்டு தண்ணிய பிள்ளையினுடைய வாயில ஊத்தும் போது அவ நினைச்சிருப்பா, இனி இது கடைசி சொட்டு தண்ணி, இதுக்கு மேல தண்ணி இல்லை, இதுக்கு மேல அற்புதம் செய்தால் உண்டு. வேதம் சொல்லுது, அந்த பிள்ளைக்கு திரும்ப தண்ணி கிடைக்கல. அந்த பிள்ளை சாகிறத என் கண்ணால நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அம்பு எய்கிற தூரத்துல போய் நின்று அந்த குழந்தையுடைய சத்தத்தை கூட நான் கேட்க கூடாது. அது ரொம்ப அழுது, பச்சை குழந்தை, நான் பெத்த குழந்தை, தண்ணி இல்லாம சாகுது. அப்படி தூரத்துல எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு இருக்கும் போது ஒரு தேவதூதன் தோன்றி ஆகாரை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யோசிக்கவே வேண்டியதில்லை, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், நீ போ. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்த உடனே அங்க ஒரு பெரிய நீரூற்றை பார்க்கறாங்க. அந்த நீரூற்றுல தண்ணி இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் வற்றாத தண்ணீராகவே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆகாருடைய பிள்ளைய ஆசீர்வதித்த அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பட்டு போனது மாதிரி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, கடைசி நம்பிக்கையை கூட நீங்க இழந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிற. ஆகார் கடைசி நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. இனி துருத்தியில தண்ணீர் இல்லை, இனி துருத்தியில என் பிள்ளை இனி காப்பாற்றவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதியா மாத்தினது உண்மையானார், இன்னைக்கு உங்களையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன் 2004வது ஆண்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணப்படுறேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான், அதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. எந்தெந்தோ இடத்துல பார்த்து வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கல. கடைசி ஹோமியோபதி 7 days, 7 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறேன். அந்த 7 நாள் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரும்போது நான் எவ்வளவு பலவீனத்தோட போனேனோ அவ்வளவு பலவீனத்தோட திரும்பி வந்தேன். நோ யூஸ், ஒரு யூஸ் கூட இல்லை எனக்கு. ஒரு விடுதலை கூட நான் பார்க்கல, ஒரு மாற்றத்தை கூட பார்க்கல. நான் நினைச்சேன் என்னுடைய கடைசி நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு. ஆனா இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் திரும்பவும் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஊழியம் செய்யறதற்கு உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிற அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்க பார்வைக்கு கடைசி நம்பிக்கையா இருந்தாலும் என் ஆண்டவர் இன்னும் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்றதற்கு அவரால் முடியும். சொல்லுங்க, ஆண்டவரால் முடியும். பட்டு போன என் மகனுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கிறதற்கு என் அப்பாவால முடியும். என் வேலையை திரும்ப கொடுக்கறதற்கு என் அப்பாவால முடியும். பட்டு போன என் வருமானத்தை சொல்லுங்க சத்தமாய் திரும்ப கொடுக்கறதற்கு என் ராஜாதி ராஜாவால முடியும். அதுவும் இந்த மாதத்திலேயே கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு, இந்த மாதத்திலேயே செய்ய போறாரு. ஹல்லேலூயா.